அதில் ஒர்க் ஆகாமண்ணே அது எதுவும் மாற்றினோம் ஒன்று ஒன்றா எல்லாம் செய்து தரப்போம். சீக்கிரமா சீக்கிரமா ப்ளவுஸ் போடுங்க. மழைப்பா போகுது. அப்படியே காட்டு. பேத்து வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. இல்லை மண் உள்ள ஒரு தேமாவும் அது நம்ம அப்போ பைப்பு போடும்போது தானே அவன் விட்ட இதெல்லாம் இழுத்தானு காடுலாம் அது இல்லாமல் ஒன்றும் தெரிய வாய்ப்பு இல்லை. அடித்தது இப்போ கம்மியாக அடிச்சிருக்கோம். அப்படி கொஞ்சம் கம்மியாக அங்கேருந்து கிட்ட வருதா பாருங்க. அந்த கட்டை தூக்கணும் அவனை. ஓகே ஓகே டாட்டா டாட்டா டாட்டா. ಸಣ್ಣನವರು ಸಣ್ಣವರು ಸಣ್ಣವರಾ
ஹலோ, என்னடா பஞ்சு டாயில பேசின மனரம்? இல்லை கைஸ், வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 HP இன்ஸ்டாலேஷன் தாங்க பண்ண வந்திருக்கோம். சைட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் விருதாச்சலம் அங்கே அந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா கீரமங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜ் தாங்க. இப்போ வந்து வாட்டர் டெப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 140 அடி போர்வெல்லுங்க. 140 அடி போர்வெல்லில் 115 அடி மோட்டர் இறக்கியிருக்கோம். வெளியிலே ஒரு 20 அடி பைப் விட்டுருக்கோம். இப்போ இந்த ஏக்கர் பாசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கர் பாசனங்க. இந்த இதில் ஒரு பிட் இருக்குது, இந்த ஒரு பிட் இருக்குது. இது இல்லாமல் இங்கேருந்து அந்த மாமரத்துக்கு அண்ணாண்ட ஒரு பிட் இருக்குது. ஸோ இங்கேருந்து பைப் லைன் போட்டு அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இவங்க கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 HP போடலாமா 5 HP போடலாமான்னாங்க. ஸோ 4 ஏக்கர் பாசனம் அப்படின்றதுனால நம்ம 5 HP ரெக்கமெண்ட் பண்ணோம். இப்போ 5 HP நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 455 வாட்ஸ் பேனலில் வந்து 12 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோங்க. 455 யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து 3:15 ஆகுது, மதியம் 3:15 ஆகுது. எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்னு பாருங்கள். ஒரு 1.5 அடி உங்களுக்கு தள்ளி ஊற்றிட்டு இருக்கு. டெலிவரி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சு டெலிவரி. பார்த்தீங்கன்னா பம்ப்லேயும் 2.5 இன்ச்சு டெலிவரி தான் வருது. டேரெக்டாக 2.5 இன்ச்சு டெலிவரி பைப்பே யூஸ் பண்ணியிருக்கோம். HDP பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம பேனலில் ஃபிட் பண்ணலைங்க. பேனல் வந்து ஒன்றும் ஃபிட் பண்ணல. பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஸ்ட்ரக்சர் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி காலையில் சைட்டுக்கு வந்ததே லேட்டு, அதனால் இப்போ தான் ஃபிட்டிங்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் ஃபிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் வீடியோ என்னன்றதை காட்டுறேன். பார்த்தீங்கன்னா போர் இப்போதைக்கு ஒரு டம்மியாக இறக்கியிருக்கோங்க. ஒன்றும் ஃபினிஷ் பண்ணல. பார்த்தீங்கன்னா ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணலை. இதுக்கு கீழே இறக்க வேண்டான்றதுனால அப்படியே வச்சுருக்கோம். திரும்ப ஒன்ஸ் கவர்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணணும். பேனல் பார்த்தீங்கன்னா மேலே தாங்க ஒன்றும் ஃபிட் பண்ணல. ஸோ கீழே வச்சு செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் தான் அதை எடுத்து ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் இதை யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப இதில் வேறு ஏதாவது ஆல்டர்னேஷன் பண்ண முடியுமான்றதை பிளான் பண்ணுறோம். ஏன்னா கஸ்டமர் ஃபீட்பேக் என்னென்னா தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு தேவை இருக்குது, ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 3 அடி வரைக்கும் உங்களுக்கு ப்ரெஷர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்னும் உங்களுக்கு ப்ரெஷர் வேணும்னா நம்ம ஒரு 2 பேனல் ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்றது அதையும் நாங்கள் பிளான் பண்ணுறோம். இன்கேஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோங்க. இப்போதைக்கு 12 பேனல் ஓடிட்டுருக்கு. 12 பேனலில் 115 அடி ஃபீட்டில் ஓடிட்டுருக்கு. அடுத்தடுத்தது உங்களுக்கு பேனல் ஆட் பண்ணால் என்ன மாதிரி டெலிவரி வருன்றதையும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அடுத்தது அப்டேட் பண்ணுறோங்க. இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒரு சோலார் கேமராவும் வைக்க போகிறோம். இப்போ சோலார் கேமரா ஒன்றும் ஃபிட் பண்ணல, இப்போதைக்கு கீழே ஃபிட் பண்ணி வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா ஒரு சோலாருக்குன்னு தனியாக ஒரு பேனல் போட்டு அதுக்கு ஒரு லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்ரி பேக்கப் வச்சு கேமரா இங்கே இந்த இடத்துல வந்து கேமரா செட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு பேட்ரி பேக்கப்பு ஒரு 60 வாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். ஸோ இந்த போஸ்ட்டை எடுத்து தனியாக நட்டு உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த சோலார் பேனலை வந்து பார்த்த மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு ஒய்ஃபை செட்டப்போட பண்ணித்தரோம். ஈவன் அவங்க எங்கே இருந்தாலும் வேணாலும் இதை நாங்கள் பார்த்துக்கலாம், அதை யூஸ் பண்ணலான்றதுனால அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணுறோம். பாருங்கள், அடுத்தடுத்தது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப ஒரு வீடியோ இது கூடயே உங்களுக்கு அட்டாச்மெண்ட் பண்ணுறேன், பாருங்கள். கேமரா கொஞ்சம் ராவணம் தடுக்கணும். அதை மட்டும் கொடு. வச்சுக்கிறா வேணும்னே வச்சுக்கிட்டு
ஆ டைம் பார்த்தீங்கன்னா 8:17ங்க காலையில். உங்களுக்கு 8:17க்கு 12 பேனல் எவ்வளோ டெலிவரி வருதுன்னு பாருங்கள். இதுக்கு மேலே என்ன எதிராகுங்களா? மணி 8 தானேங்க ஆகுது. இந்த அளவு வருமா பாருங்க. பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 14 பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கோங்க. 2 பேனல் சேர்த்துருக்கோம். ஸோ 2 பேனல் சேர்த்து ஆல்ரெடி அங்கே ஒரு 12 பேனல் இருக்குது, ப்ளஸ் ஒரு 2 பேனலு. டைம் பார்த்தீங்கன்னா 8:34. 8:34க்கு எந்தளவுக்கு ஒர்க் வருதுன்னு பாருங்கள். வந்து 2.5 இன்ச்சு டெலிவரி, 2.5 இன்ச்சு டெலிவரி பாருங்கள். டெலிவரிக்குள்ளே வந்துட்டு டைம் பார்த்தீங்கன்னா 8:34ங்க. காலையில் 8:30 மணிக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு சோர்ஸ் வருது பாருங்கள். இப்போ 2 பேனல் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வந்து 12 பேனல் வைக்கிறதுக்கு மட்டும்தாங்க ஆல்ரெடி செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா 2 பேனல் வைக்கணுன்றதுக்காக அதுக்கு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த பைப்பு ஸ்கொயர் டியூப்லாம் எடுத்துகிட்டு வந்து ஆன் சைட்லேயே நம்ம அந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா நான் ஃபஸ்ட் நாள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு போகிறதுக்கே மணி 9 ஆகிடுச்சிங்க. திரும்ப காலையில் 5 மணிக்கே வந்து 5 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி தான் வந்தோம். வந்து பைப்பை இங்கேயே அதை ஃபேப்ரிகேட் பண்ணுறோம். பண்ணி அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த 2 பேனல் ஆட் சரண் சொல்லு எப்பயுமே ஒன்று சொல்லுவேன். ஏன்னா சொல்லு சொல்லுவில்ல தயிர் சாதம் சூப்பராக இருக்குது. தயிர் சாதம் சூப்பராக இருக்குது. நானா வாங்க வாங்க. போடுங்க ஐயா. ஆமாம் ஆமாம். ம் இருக்க நல்லா இது. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து மணி 1 மணி ஆகுதுங்க. 1 மணிக்கு 14 பேனல் போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்திருந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தண்ணியோட டெலிவரிக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் பாருங்கள். இது வந்து 2.5 இன்ச்சு டெலிவரி. பேனல் வந்து 14 பேனல் வச்சுருக்கோம். நேற்று வச்சுட்டு 12 பேனல். சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் பண்ணி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சது. டைம் பார்த்திங்கன்னா மணியும் 3:30 மணி ஆகிடுச்சிங்க எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ ஒரு அந்த 2 பேனலை தனியாக ஆட் பண்ணி அதுக்கு ஒரு ஃபேப்ரிகேட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ முடித்து அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஸோ அவங்களும் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த படையில் போட்டாங்க. இப்போ இதுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஃபுல் செட்டப்பை ஒப்படைச்சிட்டு வர வேண்டியதாங்க.
கைஸ் வெல்கம் பேக் ஐஎன் எனர்ஜி சொல்யூஷனுங்க. இது ஃபஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி ஒரு வீடியோ இப்போ தொடர்ந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ அதோட கண்டினியூட்டி தான் அந்த வீடியோ. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இன்ஸ்டால் பண்ணதில் 12 நம்பர்ஸ் பேனல் போட்டிருக்கோங்க. அதில் வந்து ப்ரெஷர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால ஒரு 2 பேனல் ஆட் பண்ணி ஸோ திரும்பவும் அதே சேம் செட்டப்பை நம்ம ஆல்டர்னேட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 14 பேனல் போட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 455 வாட்ஸ் வந்து 14 பேனலு. டெலிவரி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் டெலிவரி. டைம் பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:15 ஆகுது. இன்ஸ்டாலேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. தண்ணி ப்ரெஷர் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 அடி தள்ளி தண்ணி ஊற்றிட்டுருக்கு. பட் நல்ல ப்ரெஷர் தாங்க. மோட்டர் எத்தனை அடியில் நிறுத்தியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 115 அடியில் மோட்டர் நிறுத்தியிருக்கோம். இது வந்து ஒரு 5 HP செட்டப்பு. மொத்த போர் பார்த்தீங்கன்னா 150 அடி. ஸோ அதில் வந்து நாங்கள் வந்து ஒரு 115 அடி மோட்டர் இறக்கியிருக்கோம். ஆஸ் யூஷுவல் பேனல் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தாங்க. உங்கள் பேனல் பார்த்தீங்கனாலே தெரியும். அதில் ஒரு 2 பேனல் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருப்போம். ஸோ அந்த 2 பேனல் சேர்த்து இப்போ 14 பேனல் ஆகிருக்கு. இப்போ இந்த கஸ்டமருக்கு தாங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்கு விருதாச்சலத்தில் இருக்குது. வில்லேஜ் பார்த்திங்கன்னா கீரமங்கலம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம அவங்கக்கிட்டே கேட்கலாங்க. மேடம் சொல்லுங்கள் மேடம், இப்போ இது எங்களை எப்படி மேடம் காண்டாக்ட் பண்ணியிருந்தீங்க இது வந்து சோலார் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஆக்சுவலாக நாங்கள் யூடியூப் சேனலை பார்த்து தான் இவங்களை கன்வெர்ட் பண்ணோம். நாங்கள் போடணும்னு நினச்சது 7.5 HP. சார் சொன்னது வந்து 5 HP ஓகே, 3 ஏக்கருக்கு போதுமானது தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எங்களுக்கு அது ஃபீட்பேக் ரொம்ப நல்லாயிருக்கு, அவுட்புட்டும் நல்லா கிடைக்கிது, பரவாயில்ல. மேடம் இப்போ எத்தனை ஏக்கர் மேடம் உங்களுக்கு பாசனம் இருக்குது? 3 ஏக்கர். 3 ஏக்கரில் வந்து இங்கே எத்தனை ஏக்கர் மேடம்? பக்கத்தில் எத்தனை ஏக்கர் இருக்குது? இங்கே வந்துட்டு இங்கே ஒரு காணி நிலம், இன்னும் ஒரு 100 மீட்டர் தள்ளி ஒரு ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ, ஒரு 200 மீட்டர் தள்ளி ஒரு ஏக்கர் இருக்கு. ரைட். இப்போ அந்த 3 இடத்துக்குமே இப்போ ஒரே இடத்த 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கீங்க. 3 பார்ட்டாக பிரித்து பைப் லைன் தண்ணி கொண்டு போகிறோம். ஓகே. இப்போ அந்த பைப் லைனில் இதை கனெக்ட் பண்ணி 3 இடத்துக்கு இதை கொண்டு போகணும். கொண்டு போய் நீங்கள் தண்ணி பாசனம் செய்யணும். சரிங்க. இப்போ எப்படிங்க இருக்குது உங்களுக்கு டெலிவரி வந்து? இப்போ இந்த இதுலேயே வந்து ஃபஸ்ட்டு நேற்று ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தோம், 12 பேனல் போட்டோம். இப்போ அதில் ஒரு 2 பேனல் சேர்த்து போட்டிருக்கோம். அது காலையில் 8 மணிக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். உங்களுக்கு வித்தியாசம் எப்படிங்க இருக்குது? டெலிவரி எப்படி இருக்குது? இல்லை பரவாயில்ல. சரிங்க. இப்போ இது டெலிவரி பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச் டெலிவரி. ஆமாம். ரைட்டுங்களா? ஓகே. உங்களுக்கு மொத்தமாக ப்ராஜெக்ட் உங்களுக்கு திருப்தியாக இருக்குங்களா? ஏதாவது நிறைய குறைகள் இருக்குங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை, திருப்தியாக இருக்குது, அவுட்புட் நல்லா இருக்கு. ரைட்டுங்க. இது இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கேமரா. ஏன்னா மோஸ்ட்லி யாருமே கேமரா போட மாட்டாங்க. இப்போ நீங்கள் கேமரா போட்டிருக்கீங்க. கேமராவோட தேவை உங்களுக்கு எந்த அளவுக்கு இங்கே தேவைப்படும்? எதுக்கு நீங்கள் கேமரா போட்டீங்க? நாங்கள் வந்துட்டு யாராச்சும் ஆள் வராங்களா போகிறாங்களாங்கிறது. சரிங்க. ரெண்டாவது வந்துட்டு யாராவது ஏதாவது பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் போட்டோம். ரெண்டாவது இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி போகிறது வந்து ஏதோ ஒரு பொருள் வீணாயிடக்கூடாதுக்காக. சரிங்க. சரிங்க. மொத்தமாக இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா இருக்குங்களா? எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி 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 சரிங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, தேங்க்யூ சார். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் ஒர்க் பாருங்கள், எல்லாமே வந்து உங்களுக்கு GA மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஹைட்டுங்க. ஸ்ட்ரக்சர் வந்து 6 அடி ஹைட் வச்சுருக்கோம். ஏன் அதிகமாக ஒரு 8 அடி 7 அடி ஏன் வைக்கல அப்படின்னா, இது வந்து மெயின் வந்து இதில் என்னென்னா மந்த்லி 2 வாரத்துக்கு ஒரு டைம் பேனலை க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம ரொம்ப ஹைட் ஏற்றினாலும் அவங்களால க்ளீன் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இந்த 7 அடி ஹைட்டு 8 அடி ஹைட்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஈஸியாக இப்போ அவங்க வந்து ஒரு வீடு துடைக்கிற மாப் ஸ்டிக்கை வச்சு அங்கேருந்தே ஒரு ஈஸியாக இதை க்ளீன் பண்ணிட முடியும். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹைட் வைக்கிறோம். அதனால் மோஸ்ட்லி வந்து ரொம்ப ஹைட்லாம் நீங்கள் பேனலை கொண்டு போக தேவையில்லை. ஏன்னா மெயின் கான்செப்ட்டு பேனலை க்ளீன் பண்ணணும். சில சைட்லாம் போனால் 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம்லாம் பேனலை க்ளீன் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. அப்புறம் தண்ணி கம்மியாக வருதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அந்த இது வந்து அதனால தான் நம்ம இந்த ஹைட்டு போடுறோம். ஸோ அதை பிளான் பண்ணிங்க. ஸ்ட்ரக்சர் பாருங்கள் எந்த அளவுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து GA மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோங்க. பேனல் பார்த்தீங்கன்னா 455 வாட்ஸ் பேனல் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு 5 HP ட்ரைவுங்க. ஸோ இந்த மோட்டர் வந்து ஈவன் வந்து ஏசிலையும் ஓட்டிக்க முடியும், டிசிலையும் ஓட்டிக்க முடியும். நம்ம போர்வெல்க்குலாம் நார்மலாக BLDC பண்ணுறதில்ல. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஏன் பண்ணுறோன்னா, இதை அவங்க ஈவன்
ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு உங்களுக்கு இபி சப்ளை 3 ஃபேஸ் வந்தாலும் இதில் கனெக்ட் பண்ணி சேம் இதே மோட்டரே அவங்க ரன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்து ஒரு எம்சிபி சுவிட்ச் வச்சுருக்கோம், 32 ஆம்ஸில் டிசி எம்சிபி வச்சுருக்கோம். ஒன்ஸு டேரெக்டாக எல்லா லோடும் எம்சிபிக்கு வந்துட்டு எம்சிபிக்கு வந்ததுக்கப்புறம் தான் அடுத்தது டிரைவ். இது வந்து ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இதை நம்ம வச்சுருக்கோம், எம்சிபி வச்சுருக்கோம். அடுத்து டிரைவ் ப்ராப்பரான எர்த்திங் கொடுத்துருப்போம். உங்களுக்கு டிரைவுக்கு ஒரு எர்த்திங் இருக்கும். அதே மாதிரி லைட்னிங் அரெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரெஸ்டருக்கும் உங்களுக்கு எர்த்திங் கொடுத்துருக்கோம். தனியாக ஒரு லைட்னிங் அரெஸ்டர் வச்சு அதுக்கு ஒரு எர்த்திங் தனியாக கொடுத்துருக்கோம். அடுத்தது மெயின் பார்த்தீங்கன்னா கேமராங்க. கேமராவில் வந்து நம்ம எல்லா செட்டிங்ஸும் அதில் எனேபிள் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது சைரன் சவுண்டு எல்லாமே வச்சதுனால அது எங்களோட மூவிங் பார்த்து அது சவுண்டு கொடுத்துட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபை கேமராங்க. அதாவது மேலே ஒரு 60 வாட்ஸ் பேனலு, ஒரு 18 AH லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட் பேட்ரி, ப்ளஸ் வந்து ஒரு ட்ரூ வியூவில் வந்து ஒரு 340 டிகிரி ஆங்கிளில் கேமரா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கஸ்டமர் இப்போ இந்த சைட்டே பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஃபாரினில் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் தான் இதை மேனேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஈவன் ஃபாரின்லேருந்தும் அவர் இதை நோட் பண்ணிக்கிறாரு. இவங்களும் வீட்டில் இருந்தே இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துப்பாங்க. அது இல்லாமல் இங்கே யாராவது ஆள் வந்தாலும் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகும். ரெண்டாவது யார் வந்தாலும் சவுண்டு கொடுக்கும். உங்களுக்கு நிறையா இதில் பெனிஃபிட் இருக்குங்க. ஸோ ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 லட்ச ரூபா வந்துருச்சுங்க. 3 லட்ச ரூபா ப்ராஜெக்ட் போடும்போது நம்ம இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 ரூபா செலவாச்சு. கேமரா இந்த ஃபிட்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து 20,000 ரூபா செலவாச்சு. ஸோ ஒரு 3 லட்ச ரூபா ப்ராஜெக்ட்டில் நம்ம ஒரு இது வைக்கிறதுன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இங்கே சுற்றிலையும் நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சோலார் போடுறவங்க இதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்கள். ஏன்னா இது போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா ஈவன் யார் வந்தாலுமே உங்களுக்கு கேமரா இருக்குனாலே அவங்க வந்து பயப்படுவாங்க. ஸோ அதனால் அதையும் பிளான் பண்ணி இந்த மாதிரி இதையும் போட்டுக்குங்க. இது கிட்டையும் காட்டுப்பா. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஒரு 15 அடி ஹைட்டில் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அந்த பேனல் செட்டப்பை அது ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப்பு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சஸ்ங்க, 10 kg பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்லா குவாலிட்டியான பிராண்டு தாங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேபிள் பார்த்தீங்கன்னா ஃபினோலக்ஸ் கேபிள் 6² mm. பட் 6² mm 5 HPக்கு தேவையில்லை, கஸ்டமர் கேட்டாங்கிறதுக்கு அதை போட்டு கொடுத்துருக்கோம். பைப் போட்டு ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே போட்டு ரோப் போட்டு இறக்கி ஃபைனலாக பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதேமாரி உங்களுக்கும் வேணும்னா கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். வேணுன்றவங்க மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு நாளைக்கு 10 பேர் ஃபோன் பண்ணுறீங்க, ஒன்றுமே பெருசாக ஆர்டராக இது பண்ணுறதில்ல, நிறைய டவுட்ஸ் கேட்குறதுக்கு தான் கூப்பிட்றீங்க. பட் அதையும் நம்ம கிளியர் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்களும் ஓரளவுக்கு எப்போ கன்ஃபார்மாக போட போகிறீங்களோ அப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வேணும்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.